இந்த பிரியாணி மேன் இஷ்யூ நான் சொல்றது மத்ததெல்லாம் கல்ச்சர் யூடியூப் கல்ச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வேற கதை. இப்போ ரீசெண்டா நடந்த இஷ்யூ பத்தி மட்டும் வாட் டு திங்க் ஆஃப் இந்த டைலர் அக்கா பிரியாணி மேன் இஷ்யூ இர்ஃபான் இஷ்யூ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது நீ ஒரு ஆயுசோ பேசுகிறீங்களா எப்படி? இல்லடா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு. அதான் நான் கேள்விப்பட்டேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க ஒரு கான்வர்சேஷன்ல. அப்ப கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்க ராஜேஷ். நீ ஏன் உன்னோட இது சொல்ல மச்சான், அதுல ஏதாவது மாற்று கருது தான் நாங்க சொல்றோம். நீங்க இன்ஃபார்மேட்டிவ் பண்ற சொல்றியா? ஓகே, எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் சொல்றேன். இது ரொம்ப சீரியஸா போயிருக்கு. இப்போ அரெஸ்ட் சூசைட் அட்டெம்ப்ட் இவ்வளவு சீரியஸா போனதால ஐ திங்க் சம்வேர் பிரியாணி மேனோட இஷ்யூல மட்டும் சொல்லணும்னா he need to set up some basic boundaries. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பேசுறது பிரச்சனை இல்லை, பேசுற விதம் மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது. அதனால எல்லாமே தனக்கு தானே பிரச்சனையை உண்டாக்கிக்கிற மாதிரி ஆகுது. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கு. No one is saying you shouldn't have any opinion. உங்க ஒப்பீனியன் எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் you have a right to have an opinion and you have a right to share your opinion. வாய்ஸ் பண்றது உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. பட் அது நீங்க எந்த அளவுக்கு கிரேஸ்ஃபுல்லா எப்படி சொல்றது எல்லாரும் முன்னாடி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. ஐ திங்க் தட்ஸ் வேர் ஹி ஸ்லிப்ட். அதுல இருந்து அதோட அடுத்து அங்க இருந்து ஒவ்வொன்னா எப்படி சொல்லுவாங்க, அது டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி காசு ஒன்னா இருக்கு, அதோட எஃபெக்ட் அப்படியே வேற எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதே இப்ப ஏ2டி அந்த அவருக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏ2டி நந்தா பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த நான் வந்து இந்த உருட்டு மூவிஸ்லாம் நான் பார்த்தது இல்லை. எனக்கு அதுல எனக்கு பரிச்சயம் இல்லை. போஸ்ட் அந்த ஜோவிகா இஷ்யூ, ஜோவிகா வந்து எஜுகேஷன் நாட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே அது அவசியம் இல்லைங்கிற விஷயத்துல ஸ்டாண்ட். அந்த ஏ2டி அந்த எடுத்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப சென்சிபிளா பட்டுச்சு. அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஒரு 2-3 நேரத்துல ரொம்ப சென்சிபிளான ஸ்டாண்ட் தான் எடுத்தார். உதாரணத்துக்கு இப்போ அவருக்கு இதுல நடந்துச்சுல, அது பேர் என்ன, ஸ்ட்ரீட்ல. ஸோ அதை அவர் வேற கூட ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் கேம் அவுட் அண்ட் செட் ஓகே சென்னைனா இப்படிதான் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் மாட்டேங்கிறது எனக்கு கில்ட்டா இருக்கு. அப்படி ஒன்று கிடையாது. அது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, சோசியோ எக்கனாமிக்கல் பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த பேசின பொலிட்டிக்கல் வியூவே பொலிட்டிக்கலி ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. என்ன பிரச்சனை, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுங்கிறது. ஆனா இந்த தயாலு என்னது தயாலு டிசைன்ஸா இந்த கடைசியா அந்த வீடியோல ஐ திங்க் சம்வேர் ஹி ஜஸ்ட் ரஷ்ட் அப். எனக்கு அது ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனா இல்லை. எனக்கு அதை பாக்குறப்ப வழக்கமா ஏ2டியோட வீடியோ பாக்குறப்ப பயங்கரமா இருக்கும். சம்வேர் டவுன்ல ஹி ஸ்லிப்ட் அப் சம்வேர், எனக்கு அப்படி இருந்துச்சு. இர்ஃபானோட வீடியோ சொல்ல வேணாம், அவர் வந்து ஹி வாண்டட் டு ரேண்ட் சம்திங். அவர் வந்து பயங்கரமா கெட்ட போட்டு பேசிட்டாரு. ஹி ஹாஸ் எவ்ரி ரீசன் டு பி ஆங்கர் வித். அதனால நான் ஐ ஹேவ் நோ கமெண்ட் ஆன் இர்ஃபான்ஸ் வீடியோ. நான் வீடியோவா சொல்றேன், யூடியூப்ல வந்து வீடியோல எனக்கு அதுல எந்த ஒரு கமெண்ட்டுமே இல்லை. பட் ஆனா இதோட ரியாக்ஷனா ஏ2டி சோல்ஜர்ஸ் வந்து அடிக்கிறது, இர்ஃபான்ஸ் வந்து அடிக்கிறது, தற்கொலை மேன் காயின் பண்ணுது, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபேன் வாட்ச் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம யார் என்னன்னே தெரியாம ஐடியா தெரியாம நம்ம அடிச்சுக்கிறதும், இவன் தான் இவன் ஆல்ரெடி ஒரு பாப்புலர் ஃபேஸ் தான், பிரியாணி மேன தற்கொலை மேலாம் ஆக்குறது காயின் பண்ணி அதுக்கு போட்டு அடிக்கிறதும் இட்ஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப யூசர் ஐடி 231 திட்டுறதுக்கும் இர்ஃபானோட சோல்ஜர்ஸ் திட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல, அப்படி சொல்றேன். தட் வாஸ் ஐ திங்க் டூ மச் டு ஹேண்டில் ஃபார் இட். அண்ட் இன்னொரு 3 வீடியோ கால் நான் ஃபாலோ பண்ணேன். எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஆஃப்டர் அந்த லைவ் பெரிய லாங் லைவ் வந்துச்சுல ஒரு 3 hours plus நேத்து நினைக்கிறேன், அந்த லாங் லைவ்ல he seemed like he's mentally disturbed and I think he needs some help. நான் சொல்றது சைக்காட்ரிக் அப்படி சொல்றேன். he needs some help. எனக்கு ஆக்சுவலா அந்த லாங் வீடியோலாம் இல்ல, அவன் இதுக்கு ரிப்ளை வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்தே அவன் மென்டலா டிஸ்டர்பா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவனுக்கு எதிர்கருத்துனே ஒண்ணு வந்தாலே மென்டலா டிஸ்டர்ப் ஆயிடுவான். அவனுக்கு அது இது கிடையாது, அந்த அளவுக்கு தாங்கிக்கிற மாதிரியே இல்ல. அந்த அடுத்தடுத்த வீடியோவே வந்து அவன் வந்து ரிப்ளை வீடியோ போட்டு தன்னை ப்ரூவ் பண்ணி இப்ப அந்த ஒரு லைவ் வீடியோ போட்டான் தெரியுமா, 2வது லைவ் வீடியோ கிடையாது, ஏ2டிக்கு ரிப்ளை வீடியோ நினைக்கிறேன்.
ஆமா அப்படியே live தான். ஒரே நிமிஷம் A to D ரிப்ளை வீடியோ தான் 1.5 மணி நேரம் போட்டுட்டு டெலீட் பண்ண. இர்ஃபானுக்கு ரிப்ளை வீடியோ போட்டான் 1.5 மணி நேரத்துக்கு. அந்த 1.5 மணி நேரத்துக்கு போட்டுட்டு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர், யூடியூப் எல்லா யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் போய் பாக்குறான். அவன் ரெஸ்பான்ஸ் வந்து அவனுக்கு ஃபேரா இருந்துச்சுன்னா விட்டுறான். ரெஸ்பான்ஸ் வந்து அவனுக்கு ஃபேரா இல்லைன்னதும் அடுத்த ஒரு வீடியோ போடுறான். அந்த ஒரு வீடியோலயும் அவன் நினைக்கிறது அவன் வந்து ஒரு மேனிபுலேட்டிவா ஒரு விஷயம் ட்ரை பண்றான். அதுலயும் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னதும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு வீடியோக்கு அடுத்த வீடியோ அவன் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அவன் ஃபேஸ்ல தெரியுது. கடைசியில அந்த லைவ் வீடியோவும் பார்த்தேன். அதுல கொடூரமான ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தான் தலைவன். ஆனா அதுல வந்து எக்ஸ்ட்ரீமா மென்டலா இல்ல இருந்தானா அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலயும் அந்த அது அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வந்துச்சு. ஃபுல் கமெண்ட்ஸும் பார்த்தா அவன் மண்டைக்கு ஏத்திக்கிறான். அந்த A to D ஒரு வீடியோ இல்லாம அந்த A to D வீடியோல இருக்க எல்லா கமெண்ட்டையும் படிப்பான் போல. எல்லா கமெண்ட்டையும் படிச்சு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு அவன் மண்டையில ஏத்திக்கிறான். ஒரு பொது தளத்துல ஒரு பொது வெளியில பேசுறோம் அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸையோ அதோட என்ன சொல்றது அங்க இருந்து வர கிரிட்டிசிசமையும் சரி பாராட்டுகளையும் சரி ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட் வரும்ல. இல்லைன்னா இது வந்து புதுசா ட்ரேடிங் பண்றவங்களுக்கு சமம். ப்ராஃபிட் வர வரைக்கும் தான் ஜாலியா இருப்பாங்க. அவங்க ₹1 கம்மியா MTM கம்மியா போறப்ப அவங்க குதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, இது ஒரு பிகினரோட எமோஷன். நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினரே கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து லட்சுமாவோட ஏதோ பாத்ரூம் போறோ சம்திங் ஏதோ ஒண்ணு அதை எடுத்து ட்ரோல் பண்ணி அது ஒரு லெவல்ல போச்சு. அச்சுமா இவனுமே வந்து லைவ் பண்ணி அந்த மாதிரிலாம் போனாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இப்ப இதுக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ்லயே இருந்துடக்கூடாது. சொல்ல போனா இவன் ஸ்ட்ரெஸ் இவனுமே ஆக்கிக்கிறான் பண்ணி. ரெண்டுத்தையும் சமமா ஏத்துக்கிற அந்த மைண்ட் செட் இருந்தா ப்ரொசீட் பண்ணிருக்கணும் இவங்க ஸ்டார்டிங்கே. இல்லன்ற பட்சம் இவன் தான் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஹேண்டில் பண்ண தெரியலன்னா இது பேசவே கூடாது சொல்ல போனா. நம்ம பேசுறது நம்ம when we start ஒரு டாபிக் ஒன்று எடுத்து இதை பத்தி பேச போறோம்னா we think that we are rightல. நம்ம பொலிட்டிக்கலி நம்ம விஷயம் கரெக்டா தான் பேச போறோம். இதை அட்ரஸ் பண்ண நினைக்கிறோம், அட்ரஸ் பண்றோம். இது இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைச்சு பண்றோம். அதுக்கு அப்படியே வேற ரெஸ்பான்ஸ் இருக்கப்ப ராஜேஷ் அது வந்து நமக்கு நம்மளே அறியாம ஒரு அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியாத ஒரு பிரச்சனையில போயிடுறோம். நான் நினைச்சு இப்படி பண்ண இன்டென்ஷனே வேற மாதிரி ரிசீவ் ஆகப்படுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. கரெக்டா? அதுதான்டா வந்து இப்ப நீ யோசிச்சு பாரு. இங்க நான் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றேன்னு நினைக்காத. இப்ப இந்த மாதிரி ஒரு ஹாட் டாபிக்க ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு சோசியல் மீடியால இருக்கிற விஷயத்த அப்படி பேசுறதுக்கு நான் இன்னொரு நபரை வந்து எடுத்துக்காட்டா சொல்ல விரும்புறேன். நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இவரு நம்ம இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அந்த ஒரு பேர் என்னது சவுக்கு சங்கர். ஒரு விஷயம் எடுத்து பேசுறாப்புல அது கிரிட்டிக்கும் வருது ஆதரவும் வருது. சரியா? இவனுக்கு வந்து எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் உள்ள வச்சு சாத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டு இருக்கிறாங்க. இது வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அவன் எதிர்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஆனாலும் அவன் ஸ்டாண்ட்ல இருந்து அவன் தவறலையே. என்ன இதுதான் நான் பேசினேன், இதுதான் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் பாதுகாப்பு இது கூட்டு வராங்க. அங்கேயும் இதுக்குதான் நின்ன இவங்க என்னதான் இது பண்றாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று நிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஒன்று நிக்கிறோம்னா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும். அது வீக்கர் பர்சனால அதை இது பண்ண முடியாது. அப்ப இது பேர் வந்து ஸ்டாண்ட் நிக்கிறது இல்ல, யோசனை. இதான் நான் கண்டுபிடிச்சு ஜப்பான்காரன் என்ன சொல்லுங்க. ஆனா நீ ஏதோ யோசிச்சு இருக்க. நீ அதுல ஏதாவது சொல்லிட்டு இவரு நீ வந்து வீடியோ பாத்திருக்கா? ஏடிபி வீடியோ மட்டும் பார்த்தேன்.
ஏடிடா. அதான் அது மாதிரிதான் ஏதோ இருந்துச்சு. ஓகே ஓகே அவ்வளவு தீவிர ஃபாலோவர் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இப்ப ரீசெண்டா ஏடிடி எடுத்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல, அதாவது he wanted to send out a message that இல்லடா, அதாவது என்னன்னா நான் வந்து இந்த A2Dயோட அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்தேன். அதுவும் உங்க பேச்சு கேட்டுட்டு தான் பார்த்தேன். ஓகே ஓகே அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்தேன்றதுனால அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட். இப்ப ஏகேடி பேசினதை வச்சு மட்டும் நான் சொல்லலாம். இப்ப அவ்வளவு வீடியோ பார்த்துட்டியாடா? அவ்வளவு நாலேஜ் A2D வீடியோலயே நிறைய போட்டு ஒரே ஒரு சொல்லிருக்கோம் இல்லையா? இல்லடா, இப்ப இந்த நான் சொல்லிட்டு controversy-க்காக எவ்வளவு வருஷம் வீடியோஸ் பாத்துருக்கு தெரியுமா? அந்த பிரியாணி மேன் போட்ட 3 மணி நேரம் வீடியோ, அதுக்கப்புறம் லைவ்ல ஒரு 1.5 மணி நேரம், அது இல்லாம பழைய வீடியோ ஒரு 1 மணி நேரம், இவங்க ரிப்ளே வீடியோ ஒரு 1.5 மணி நேரம். இல்லடா, இவன் இதுக்கு முன்னாடி அந்த அச்சுமான்ற ஒரு மீம் இருக்காங்கல்ல, ஆமா ஜி தமிழோட தெரியும்டா, அவங்கள வந்து ஏதோ ட்ரோல் பண்ணி அது ஒரு இஷ்யூவா போச்சுடா. அப்ப தலைவன் நின்னாப்புல, அப்ப என்ன இவனுக்கு எதிர்ப்பு வரலையா? அப்ப பெருசா அவன் தப்பா சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. இப்ப இவன் சொன்னது பூரா மிஸ்ஃபேக்ட் சொல்லி இன்ஃப்ளூயன்ஷியலா பேசினதுனால மாட்டிக்கினான். அவன் இர்ஃபான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நார்மலா கொண்டு போயிருந்தாலே, இர்ஃபான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு கேஸ் பத்தி நார்மலா பேசியிருப்பாங்க. அவன் மோட்டிவே வந்து அவனை டிஃபேம் பண்ணணும்னு பேசுற மாதிரியே இருந்துச்சு. அத வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஆங்கிள் அவன் பேசல. இவனை டிஃபேம் பண்ணணும்ன்ற ஒரே குறிக்கோள்ல பேசின மாதிரி இருந்துச்சு. அதே அடி வாங்கிச்சு அவனுக்கு. விசில் ப்ளோயிங் டிஃபேம் பண்ணி அது அப்படி கிடையாதுடா. இப்ப அதே வீடியோக்கு இவன் ஆடிட்டர் இவன் போட்டிருக்கான், அட்வொகேட் போட்டிருக்கான். அட்வொகேட்ட வந்து நீங்க ஏன் அந்த 23 நிமிஷத்தை பத்தி பேசல, நீங்க இதை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு அவன் அந்த பிரியாணி மேன் கேட்ட வீடியோ பத்தி ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவன் நார்மல் சிட்டிசன், அவனெல்லாம் கோர்ட்ல விட்டுருவாங்க. நான் அட்வொகேட்டு சும்மா அதை நான் யோசிச்சேன்னு இதை பேசுறது, இதை யோசிச்சேன்னு அதெல்லாம் நான் பேசக்கூடாது. எது எஃப்ஐஆர்ல இருக்கோ, எது ரைட்டிங்ல இருக்கோ, எது நியூஸ் மீடியால ப்ராப்பரா இருக்கோ அது மட்டும் தான் என்னால பேச முடியும். நம்ம இஷ்டத்துக்குன்னு பொது தளத்துல எல்லாம் இன்னொருத்தர டிஃபேம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னா. அவன் டிஃபேம்லாம் இல்ல. இப்ப அவன் கெட்ட வார்த்தையில இவனை திட்டினானா அவன் கெட்ட வார்த்தை சொல்லாம அவன் அசிங்கப்படுத்தினான். ஏய், நானே இர்ஃபான் வீடியோ ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன்டா. வந்து இப்ப நானே அவன் வீடியோ குறுக்கால சொல்றா சொல்லு மறந்துச்சு பேசு. இல்ல மச்சான், இர்ஃபான் வீடியோவா ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் சரியா. அந்த பிரியாணி மேன் வீடியோ பார்த்ததும், பிரியாணி மேன் வீடியோ ரொம்ப நாளா பாக்கல, துமிலன் கூட வாக்குவாதம் பண்றதுக்காக ஒரு டைம் பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இர்ஃபான் வீடியோன்னு போட்டிருந்தான். சரி என்னன்னு உள்ள போய் பாக்கலான்னு பார்த்தா அவன் சொல்றது வந்து எனக்கே நம்புறதுலதான் இருந்துச்சு. இட்டன் ரன் தான் பண்ணிருப்பான் இர்ஃபானு அப்படின்னு நம்புற அளவுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இர்ஃபான் வாயால சொல்லட்டுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இர்ஃபான் வாயில இருந்து சொல்லும் போது அவன் இர்ஃபானோட கான்பிடன்ஸ் பார்த்து பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் போல. அந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்பல. இருந்தாலும் அதுக்கப்புறம் ரிப்ளை வீடியோ போறேன்ற பிறகு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் திருப்பி சொல்லிட்டு இருந்தா அப்படி பிரியாணி. என்னமோ ஒரு வார்த்தை அது. ரெப்யூட்டட் நியூஸ் சேனல் சொன்னது, அதுல இருந்து சொன்னது உங்களுக்கு போதாதா, அது பத்தாதான்னு சொல்லிட்டு 10 டைம் சொல்லிட்டு இருந்தான்டா. அதே நியூஸ 10 நியூஸ் இதுல படிச்சிருக்கான்னு அவனே தான் சொல்றான். எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தேன். 10 நியூஸ்ல ஒரே ஒரு நியூஸ்ல இட்டன் ரன், ஒரு நியூஸ்ல போலீஸ் கேஸ், ஒரு நியூஸ்ல இது, ஒரு நியூஸ்ல அது, ஒரு நியூஸ்ல இர்ஃபானே கார்ல இல்லன்னு. 10 நியூஸும் வேற. அவனுக்கு தேவையான நியூஸ் இட்டன் ரன் நியூஸ், அதை மட்டும் எடுத்து பேசுறது. அது ரெப்யூட்டட் சேனல். இப்ப மீதி இருக்கிற 20 சேனலும் நான் ரெப்யூட்டட். அவனுக்கு தேவையான ஒரு சேனல் மட்டும் ரெப்யூட்டட். இதுலயே அவன் அடி வாங்கிட்டான் சமயம். அவனுக்கு தேவையானது மட்டும் அது அந்த 1 மினிட் வந்து ரெப்யூட்டடான சேனலாம். இதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, டிஃபர்மேஷனே நீ போட்டாலும் ஏன் மேல போடக்கூடாது, இந்த 1 மினிட் சேனல்ல போடணும்னு சொல்லிட்டு அவன் சொன்ன பாயிண்ட் மேலே அவன் நிக்கல.
ஏதாவது ஒரு இது வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஸ்ட்ராட்டஜிடா. ப்ராப்பரா பேசணும். அது ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுலாம் தெரியுது. நானே அவன் அடி பேசினா நான் வாங்குறதுக்கு அப்படிதான்டா காரணம் சொல்றான். பேசுவேன். வேற வழி இல்ல நானும் மச்சான், பக்கத்து அறைக்கு தான் மாட்டிக்கினேன். பாயாசம் கேட்பேன், பக்கத்து இல்ல அறைக்கு தான் மச்சான், வருவேன். என்னன்னா இப்ப என்னன்னா அவன் அடி வாங்கிட்டான், அவன்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். நான் பதிலடி கொடுக்க போறேன்னு வந்து திருப்பி திருப்பி தலைய வைக்கிறேன் உள்ள. திருப்பி திருப்பி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துன்னு இருக்கான் பேசுறதுக்கு. அவனுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துனே இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் அந்த பியூட்டியை பத்தி பேசினப்ப இதேதான் அந்த இவனும் பண்ணான் இருந்தான், அந்த அபிஷேகா இன்னொருத்தன் பிஜே பைரவ் சொல்லிட்டு சரி விமர்சனம் பண்றாங்கன்னா உனக்கு கம்முனாவது போனோம். இல்ல நான் உங்களுக்கு ரிப்ளை வீடியோ கொடுப்பேன்னு சும்மா வந்து திருப்பி தலை காட்டுறது. அவன் வந்து ரிப்ளை வீடியோன்ற பேர்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்து போறானுங்க, அதை வச்சு செய்யறானுங்க.